இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே இன்ன விடயம் பற்றி நாங்கள் பேச போன்றோம் அப்படின்னு சொல்லி நீங்களுமே எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாட்களில் பத்திரிகைகளில் படிக்கின்ற போது நாங்கள் பல விடயங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். பல விடயங்களை உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில பார்க்கின்ற போது இன்றைய நாளில் பத்திரிகையில் படித்து நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்த ஒரு விடயம், மிதி பலகையிலிருந்து தவறி விழுந்து மாணவர் பரிதாப உயிரிழப்பு என்கிறதான அந்த செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவையெல்லாம் எங்களுக்கு எதை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது, எதை எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் கவனஈனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த மிதிபலகையில் செல்லுகின்ற போது வாகனத்தில் எப்பொழுதுமே பாதுகாப்பு இல்லை என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். மாணவர்கள் அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. அதிலிருந்து தவறுதலாக விழுந்து உயிரிழந்த சம்பவம் எல்லோரையுமே வருத்தத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இவ்வாறுதான் ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் கவனஈனமாக செயற்படுகின்ற போது பல இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நாங்கள் நினைக்கலாம், சாதாரணமான ஒரு விடயமாக நினைக்கலாம். அநேகமாக இந்த வாகனங்களை செலுத்துகின்ற போது அல்லது இந்த கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது பரீட்சை தானே, நாங்கள் இலகுவாக நாங்கள் அதில் வெற்றி அடைந்து விடுவோம், இது எங்களுக்கு தெரிந்த பரீட்சை தானே என்று சொல்லி எல்லாம் சாதாரணமாக சிலர் அதனை முகம் கொடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் பிற்காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சில சமயங்களில் அது எங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் சில விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கின்றது. சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பல்கலைக்கழக அனுமதிக்கு என்று சொல்லி இந்த அதிகமாக இந்த அனுமதி பத்திரங்கள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதில் எத்தனையோ மாணவர்கள் தவறுதலாக அந்த விடயங்களை பதிவு செய்வதனூடாக அந்த பல்கலைக்கழக அனுமதியை இழக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறுதான் ஒவ்வொரு பத்திரங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே நாங்கள் கவனமானவர்களாக செயற்பட வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயத்தை, நோய் நிலைமைகளை எடுத்து பார்க்கின்ற போது இந்த நோய்களுடன் போராடி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அனைவருக்கும் உரிய ஒரு நோய் தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இது எல்லோருக்குமே சாதாரணமாக இப்பொழுது ஏற்படுகின்ற நிலைமை தானே என்று சொல்லி அவர்கள் அதனை கவனமாக பார்க்காமல் விட்டு விடுவார்கள். ஆனால் அது இறப்புக்கு கூட அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விடயங்களிலும் உணவு வகைகளாக இருக்கட்டும், வேலை விஷயமாக இருக்கட்டும், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், அது மாத்திரமில்லாமல் போக்குவரத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் கவனஈனமாக செயற்படக்கூடாது. அவ்வாறு கவனஈனமாக செயற்படுகின்ற அந்த ஒரு நிமிடமே வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லையா கார்த்தியாய்? நிச்சயமாக தானக்கா. இந்த கவன இனம் அப்படி என்பது இந்த குறிப்பாக இந்த இளைய வயது பிரிவுகளில் இருப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கும். என்னதான் எங்களை வழிப்படுத்தி கொண்டிருந்தாலும், எங்களுக்கு வயசுக்கு கூடிய நாட்கள் எங்களை வழிப்படுத்தி கொண்டிருந்தாலும், நாங்கள் சில வேலைகளை கவன ஈனமாக இருக்கிறது. அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் என்று சொல்ற மாதிரி எங்களுடைய ஒரு கவன ஈனம் சில வேளைகள்ல ஒரு வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பல இருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பத்திரிகைகளில் பார்க்கக்குள்ள சில விபத்துக்களாக இருக்கட்டும், இன்று உண்மையில் எங்களை பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் ஒரு சோகத்திற்கும் உள்ளாக்கின செய்தி, இந்த பேருந்திலிருந்து விழுந்து, அது மிதிபலகையிலிருந்து விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த இளைஞன் அப்படி என்பது உண்மையில் ஒரு பேருந்திற்குள் நாங்கள் ஏறுகிறோம் அப்படி என்று சொன்னாலே இந்த இளம் வயது தானே இந்த மிதிபலகைகள்ல நிற்கிறது, அதுல அதுல ரெண்டு தொங்கிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் ஒரு சகஜமாக இருந்தாலும் சில இடங்கள் மிதிப்பலகையில நிக்காது, எங்க உள்ள வாங்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சில இளைஞர்களை அமைத்து இந்த டியூஷன் முடிச்சு வார பிள்ளைகள், பள்ளிக்கூடம் முடிச்சு வார பிள்ளைகள் எல்லாம் இந்த மிதிப்பலகைகளில் தொங்கிக் கொண்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் விட எங்களுடைய பிரதேசங்கள்ல எல்லா ஊர்லயுமே பஸ் நேரா தான் போகும். ஆனா எங்கட இடங்கள்ல மட்டும் ஒரு மாதிரி சரிஞ்சு 45 பாகை, அந்த 65 பாகை அப்படி எங்கட ஊர்ல மட்டும் பஸ் போகும். அப்ப இப்படியான கவனக்குறைவுகள் வெறும் அந்த பயணிகள்ல மட்டும் இல்ல, சில பேருந்து நடத்துனர்களும் அதுக்கு இடமே இருக்காது. ஆனாலும் இடம் இருக்கு ஏறுங்கோண்டு, அதுவும் இந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பேக்கோட வருங்க, அதுங்க பேக்கை கழட்டி கூட இருக்கிறாக்களுக்கு மேலேயே மலை மாதிரி பேக் இருக்கும், அதுக்கு மேலே பேக்கை கழட்டி கொடுக்குறோம். அதையும் விட எங்கட ஊர்ல நாங்க பஸ்ல ஏறினாலே உடனே அந்த கேட்கிற அந்த ஒரு தாரக மந்திரம், பஸ் ஓடுற பக்கம் திரும்பி நில்லுங்க, பஸ் ஓடுற பக்கம் திரும்பி நில்லுங்கோண்டு, இப்படி ஒரு இவ்வளவு பேரை தான் பஸ். உண்மையில் நான் நேற்றும் ஒரு பஸ்ஸை பார்த்தேன், எங்களை வேலை முடிச்சு போய்க்குள்ள அந்த பஸ் சரிஞ்சு வருது, ஒரு கொஞ்சம் வேண்டா அது கீழே விழுந்துரும், அந்த ஒரு நிலைமையில வருது.
ஆனா என்ன இதை பார்த்து ஏன் இந்த பஸ் இப்படி போகுது, இதை பார்த்து இவ்வளவுக்கு மேல ஆட்களை பஸ்ல ஏற்றக்கூடாது என்று சொல்றதுக்கும் ஒருத்தரும் இல்லை. அந்த பஸ் அப்படியே தான் பயணிக்க போகுது. இதுதான் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கிறது. இது கூட பரவாயில்ல. சில தனியார் பேருந்துகளா இருக்கட்டும், அரசு பேருந்துகளா இருக்கட்டும், அந்த பேருந்துகளுக்கு பின்னால் வாகனம் செலுத்த முடியாது. அப்படின்னு சொன்னா நாங்கள் ஒரு மாஸ்க் இல்ல, ஒரு 4-5 மாஸ்க் போட்டுத்தான் செல்லணும். அப்படி புகை வந்து ஒரு கருப்பு கலர்ல அந்த புகை வந்து எங்களோட முகங்கள் அடிக்கக்கூடியது. இது எவ்வளவு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். புகை பரிசோதனைன்றது எல்லா வாகனத்திற்கும் பொதுவான ஒன்றுதான். இப்ப இவர்கள் எல்லாம் அந்த புகை பரிசோதனைகளை செய்யறது இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எல்லாம் வரும். இப்ப வீதியில இறங்கினாலே என்னடா இப்படி இருக்கு என்ற மாதிரி தான் இருக்கு. முந்தைய ஒரு காலத்துல ரோட்டெல்லாம் குண்டும் குழியுமாக இருந்தது. எங்களோட பிரதேசங்கள்ல நிறைய இடங்கள்ல அப்படியான ரோட்கள் இருந்தது. ஆனால் இப்ப அப்படியான ரோட்கள் பாக்குறது குறைவு. இந்த குண்டும் குழியுமா இருக்கிற ரோடு எல்லா இடமுமே தார் போட்டு நல்ல ரோட்டுகளா இருக்குது. பத்தாவதுக்கு எங்கட ஊர்ல எல்லாம் கான்கிரீட் சிமெண்ட்ல எல்லாம் நாங்க ரோட் போட்டிருக்கிறோம். அப்படி வசதியான ஊர் நாங்கள். அப்ப இப்படி ரோட்டுன்ற தன்மையெல்லாம் மாறி இருக்கேக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்க உண்மையில கோபம் வருது. அதுலயும் வந்து இந்த மஞ்சள் கோட்ல கடக்கைக்குள்ள சில வாகனங்கள் எல்லாம் நிக்காது. இப்ப எங்கட நாட்டுல இனிமே மஞ்சள் கோட்டுக்கு வந்து லைட் போட போறாங்களாம். அது எங்கட பிரதேசங்களையா தெரியல. யாழ்ப்பாணத்தில் போடுவார்களோ அல்லது திருவோணமலையில் போடுவார்களோ அது எங்களுக்கு தெரியல. ஆனா சில வேளைகள் தலைநகர் பகுதிகளில் சொல்லியிருக்கார்களோ தெரியல. மஞ்சள் கோடுகளுக்கு வந்து அது வந்து எரியிற மாதிரி ஒரு மஞ்சள் கோட்டை நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய பிரதேசங்களில் திட்டங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். அதை எப்பொழுது நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. சில வேளைகளில் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இது நடைமுறைக்கு வருமா இல்ல உடனடியாக நடைமுறைக்கு வருமா தெரியல. ஆனா மின் விளக்குகள் அது அந்த ஒளிர்ற மாதிரி இனி இந்த கிராஸ் லைன் வந்து வரப்போகுது. அப்ப சும்மாவே மஞ்சள் லைட்ல வாகனங்கள் நிக்கிறது குறைவு. இப்படி இருக்கைக்குள்ள இந்த லைட் போட்டு இப்படி ஒரு மஞ்சள் கோடு வெள்ளைக்கோடு இங்க இருக்குது அப்படின்றது இனி இந்த வாகனங்கள் ஓட்டுபவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி. இரவில் அது உண்மையில் பிரயோஜனமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள், அது நடைமுறைக்கு வந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இது நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்த ஒரு விடயமாக இருந்தது. இந்த மஞ்சள் கோடுகளுக்கு வந்து விளக்கு போட போகிறார்கள் அப்படி என்று. அப்ப நாங்கள் கல்சா கடக்கப்போம் என்ன மாதிரி இது வினைத்திறனாக இருக்குமா, இந்த திட்டம் நடைமுறைக்கு வருமா? நிச்சயமாக கார்த்தியாயினி சொன்னது போல வந்து ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து நல்ல திட்டங்களாகத்தான் அமல்படுத்தப்படுகின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து சரியான ஒரு நோக்கத்தோடு தான் அமல்படுத்தப்படுகின்றது. ஆனால் அது எல்லாம் தொடர்ச்சியாக எல்லோருக்குமே பயன் தரக்கூடியதாக இருக்குமா என்கின்ற ஒரு விடயத்தில் தான் எல்லோருமே வந்து அந்த கேள்விக்குறியோடு பயணிக்கிறார்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நாட்டை கிளீன் பண்ணுவோம், அல்லது வந்து நாங்கள் அந்த பீச் அந்த கடற்கரை ஓரங்கள் எல்லாம் வந்து துப்புரவாக்கப்பட்டது. இவ்வாறு வந்து துப்புரவாக்கப்பட்டது, ஆட்டோகளும் துப்புரவாக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இந்த வாகனங்களில் வந்து அதிகமாக ஒலி எழுப்பி கொண்டு செல்லுகின்ற அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து அதற்காக வந்து அதிகமாக எப்படி சொல்றது அதுக்கான இந்த கட்டணங்களை அறவிட சொல்லியிருந்தார்கள். இவ்வாறு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் பார்க்கின்ற போது கொஞ்ச நாளைக்கு வந்து அதை எல்லோருமே வந்து பயந்து அதனை செயற்படுத்துவார்கள். பின்னர் சிறிது காலம் போக அந்த திட்டம் இருக்கின்றதா என்ற ஒரு வினா இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறாகத்தான் இன்றைய நாட்கள் இப்படி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது போலத்தான் கார்த்தியாயினி சொன்னது போலே வந்து பல விடயங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற போதும் எங்களுடைய அபிவிருத்திகள் நாங்கள் அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகின்ற போது நாங்கள் அதற்கேற்ற போல மாறிக்கொண்டு வர வேண்டும். இந்த பாதைகள் எல்லாம் உங்களுக்கு சரியான வகையில் நிர்ணயித்து தரப்பட்டிருக்கின்றன. இந்த ரோட்டுகள் எல்லாம் கார்த்தியாயினி சொன்னது போல முதலெல்லாம் ஒரு சரியான பாதைகளாக இருக்காது, குன்றும் குழியுமாக இருக்கும். அந்த பயணிப்பது என்பதே மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இன்று இவ்வாறு எல்லாம் சரியாக சீரமைத்து தந்ததன் பிற்பாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய நடத்தைகளில் மாற்றத்தை கொண்டு வரவில்லை, எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் நாங்கள் கவனீனமாக நாங்கள் செயற்படுகின்றோம். அதனால் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது வந்து எங்களுடைய ஒரு பணத்தேவைக்காகவோ அல்லது வந்து நாங்கள் தனியார் பஸ்ஸில் வந்து பயணிக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய இந்த பணம் அதிகமாக கிடைக்கும் என்பதற்காக மக்களை ஏற்றி செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த பயணிக்கின்ற இந்த பஸ் ஏதாவது ஒரு விபத்தில் சிக்கினால் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து இவர்கள் அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுப்பார்களா? உயிர் போய்விட்டால் சில சமயங்களில் அந்த குடும்பத்திற்கு நட்ட ஈடு கொடுக்கப்படுமா? அந்த உயிருக்கு எந்த ஒரு பெருமதியுமே இல்லை என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்பார்கள் என்று நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும். அதிகமாக திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் ஒவ்வொரு விடயங்கள் கொண்டு வரப்பட்டாலும் நாங்கள் கவனமாக செயற்பட வேண்டும். கவனஈனமாக செயற்படுகின்ற ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நிமிடங்களுமே வந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான இழப்புகளை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதைகளிலும் சரியானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு விடயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். பாடசாலை மாணவர்கள் சிறுவயதிலிருந்தே ஒவ்வொரு விடயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவு உண்ணுகின்ற விடயமாக இருக்கட்டும். இன்று நாங்கள் பத்திரிகையில் பார்க்கின்ற போது உணவு ஒவ்வாமையினால் 21 மாணவர்கள் பாதிப்பு என்கின்ற ஒரு செய்தி விசுவமடுவில் இடம்பெற்ற செய்தியாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த உணவு ஒவ்வாமை என்கின்ற விடயமும் நாங்கள் அடிக்கடி பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு என்று சிறுவர்களுக்கு என்று உணவு தயாரிக்கின்ற போது அதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விடயங்கள் பிள்ளைகளால் உண்ணப்படக்கூடிய விடயங்கள் இவை பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், எந்த நேரங்களில் எந்த உணவுகளை வழங்க வேண்டும் போன்ற விடயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். காலையில் மாலையில் சாப்பாடு கொடுத்தால் போதும் என்பதற்காக குழந்தைகளுக்கு நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி உணவுகளை கொடுத்து விடக்கூடாது. அது எப்பொழுதுமே இந்த ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். சில பிள்ளைகளுக்கு அதிகமாக இந்த வாந்தி, அது மாத்திரமில்லாமல் பல்வேறு விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவை எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் கவன ஈனம் என்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக செயற்படுத்துவோம். கவனமாக எதிலையுமே நாங்கள் முழுமையாக நாங்கள் போக்கஸ் பண்ணுகின்ற போது நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்ற நண்புடன் கலைஞர் ஜெயக்குமார் மற்றும் கார்த்தியாயினி. நன்றி.